சர்க்கரை நோயாளிகள் இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ பொதுவாக நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய ஒயிட் ரைஸையும் கருப்பு கவுனி அரிசியும் பார்க்கும்போது ஃபைபர் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃபைபர் வந்து எதுலங்க அதிகமாக இருக்குது? எக்ஸாக்ட்லி கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியில் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஒயிட் ரைஸில் நம்ம பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாமே நம்ம வெளியேற்றிடுறோம். ஆனால் அதில் சுத்தமாக சத்துக்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் சத்துக்கள் இருக்குது. அதில் இருக்கிற சத்துக்களை நம்ம குறைவாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் கம்பேர் பண்ணும்போது இதை விட ஒரு 10 மடங்கு அளவுக்கு நமக்கு ஃபைபர் கண்டென்ட் கருப்பு கவுனி அரிசியில் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான ஒரு ரேஷியோ, அதாவது ஒரு மார்க் அதிகமாக வாங்குது அப்படின்னு சொன்னால் கருப்பு கவுனி அரிசியை சொல்லலாம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நார்மல் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது கருப்பு கவுனி அரிசியில் கார்போஹைட்ரேட் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் லெவல் குறைவாக இருக்குது. அதே மாதிரி கேலரிஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் கேலரிஸ் கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சம் குறைவு. அப்போது நம்ம உடலுக்கு தேவையான கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக தான் நம்ம கேலரிஸ் எடுத்துகிட்ருக்குறோம். அதனால தான் நமக்கு தேவையில்லாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த உடல் எடையை சரி செய்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி ரொம்ப சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் மேலே புறநீல இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.